அஸ்மாக்கா, எங்க இருக்கீக்கா? யாரு? நான் கிச்சன்ல இருக்கேன். யாரா இருந்தாலும் கிச்சனுக்கு வாங்க. அஸ்மாக்கா, நான் தான் தேவி வந்திருக்கேன்க்கா. தேவியா? வாமா உள்ள, வா வா. அஸ்மாக்கா, நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்கணுக்கா. கேட்கலாமா? நீங்க பதில் சொல்றீங்களா? கேளு தேவி, என்ன கேட்க போய் கேளு. கிச்சன்ல எனக்கு வேலை இருக்கு, எனக்கு சீக்கிரமா கேளுவேன். அஸ்மாக்கா, அது ஏன் நம்ம பொண்ணுங்களை எல்லாரையும் கட்டி கொடுக்குறோம்? அது ஏன் மாமியார் மருக மட்டும் கொடுமைப்படுத்துறா? அது எதனால எனக்கு புரியலையே. தேவி, ஒரு மாமியார் நல்லா இருப்பா, இன்னொரு மாமியார் நல்லா இருக்க மாட்டா. எல்லா மாமியாரும் குறை சொல்ல முடியாது, ஒவ்வொரு மாமியார் பொறுத்து இருக்கு. அப்படி இல்லை அஸ்மாக்கா, இப்போ நம்மளும் போகிறோம், ஒரு புகுந்த வீட்டுக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கிறோங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சோ வரலையோ என்னமோ, நம்ம கஷ்டப்பட்டு நம்ம என்ன நினைப்போம்? நம்ம பட்ட கஷ்டம் நம்மளுக்கு வரக்கூடிய மரமாக கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்போமா இல்லையா? ஆண்டா இப்போ உள்ள காலத்தில் யாரும் அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்களே. தேவி, நீ நினைக்கிறது வேற தேவி, இங்கே நடக்கிறது வேற. ஏன்டா இப்போ உள்ள சூழ்நிலை எப்படின்னா மாமியார் மாதிரி பண்ணுறாங்கண்டா, நம்மளுக்குன்னு ஒரு மாமியார் கொடுமை செஞ்சுட்டாலே இவளை மட்டும் சந்தோஷம் வச்சுக்கணும்னு சொல்லி சிலவமே கொடுமைப்படுத்துவான். அப்படி இல்லை, ஒரு மாமியானவா நம்ம பட்டுட்ட கஷ்டம் நம்ம வரக்கூடிய மருமகளை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அஸ்மாக்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இருந்தாலும் ஆனால் மாமியார்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு ஒன்றும் புரியலை. ஏன்னா நம்மளுக்கு வர்ற மருமகளை நம்ம மகள் மாதிரியே பார்த்துக்கறணும், சரிங்களா? ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மருமக தானே, ஊராட்டுக்குள்ள தானே அப்படின்னு நினச்சி கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்பெல்லாம் பண்ணக்கூடாது தானே. தேவி, நீ சொல்கிறது கரெக்ட் தாம்மா. நம்ம வீட்டு பொண்ணை நம்ம அடுத்த வீட்டுக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோப்போம். அடுத்த வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரும், ஓகேவா? அப்போ நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணு வரும்போது நம்ம வீட்டில் எப்படி ஒரு பொண்ணு இருந்துச்சு அது மாதிரி நம்ம பார்க்கணும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படி பார்க்கவே மாட்டேங்கிறாரு, ஊராட்டு மகாரான்னு நினைக்கிறார். சிலர் நினைக்கிறார் நம்ம மகன் கட்டிக்கிட்டு வருவேன், நம்ம மகன் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் பண்ணணும்னு சொல்லி நினச்சி சில மாமியார் மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இல்லை அஸ்மாக்கா, நீங்கள் நம்ம மக கட்டிக்கிட்டு வந்தாங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் சில பேர் நினைக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு விதத்தில் மாமி வர நினச்சிக்கிறாங்க, அவள் வர்ற மட்டும் என்ன தாய்மாரையை பார்க்குறா, அப்பெல்லாம் பார்க்கலையே. நம்ம பிள்ளை வந்தால் நம்ம பிள்ளை அம்மா அம்மாட்ட கூப்பிடும், இது என்ன ஊராட்டு பிள்ளை தானே, இது மாதிரி ஊராட்டு பிள்ளை நினைக்கிறாங்க. நீ சொல்கிறது கரெக்ட் தாம்மா தேவி. என்னமா இருந்தாலும் மாமியார் புத்தியே காமிச்சிருவாங்கம்மா. அம்மா வேற மாமியா வேறம்மா, அதிலே புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வார்த்தைகளை கவனித்து பேசணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி தேவியக்கா, அப்போ அம்மா வேற மாமியா வேற கரெக்டு தான். இருந்தாலும் நம்ம கவனித்து பேசினாலும் மாமியார் மாதிரி பிடிக்க மாட்டேங்குது. அதே மாமியார் மாதிரி நல்லவளாக இருந்தால் மாப்பிள்ளை மாதிரி நல்லவளாக இருந்தால் இதுக்காக. ஆமாம் தேவி, நீ சொன்ன போகிற இன்னொருத்துக்கு இன்னொரு உண்மை. ஒன்று மாமியார் நல்லவளாக கிடைச்சா மாப்பிள்ளை நல்லவளாக கிடைக்க மாட்டா, மாப்பிள்ளை நல்லவளாக கிடைச்சா மாமியார் நல்லவளாக கிடைக்க மாட்டா, ரெண்டுமே கிடைச்சிட்டா மருமக நல்லவளாக இருக்க மாட்டா. இது அம்மா வாழ்க்கைக்குள்ளது. அஸ்மி அக்கா, இப்போ நீங்கள் லாஸ்ட்டுக்கு என்ன தான் சொல்ல வரீங்க, அதை எனக்கு தெளிவாக சொல்லுங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் மாமியார் மாறும் சரி மருமகளும் சரி ஒரே சண்டை சச்சன் மாதிரி இருக்குது. அது என்னமோ இதில் எண்ணெயும் தண்ணியும் ஒட்டவே மாட்டேங்குது. அந்த காலத்தில் சொன்னது மாதிரி கரெக்டாக இருக்கு எல்லாமே. தேவி, நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோ. மாமியாரும் சரி மருமகளும் சரி எண்ணெயும் தண்ணி மாதிரி தான், ஒட்டாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மாமியாவுக்கு மருமக கரெக்டான விதத்தில் நடந்து கரெக்டான முடிவில் இருந்து கரெக்டான பணிவில் போனால் கரெக்டாக போகும். அதே இது மாமியார் மருமகளுக்கு கரெக்டாக செஞ்சு கரெக்டான பணிவில் கரெக்டான பாதையில் போனால் அதுவும் கரெக்டாக போகும். இல்லை ரெண்டுமே சரி வரலன்ட்டு வச்சுக்கோ. இப்போ மாமியார் மருமகளும் ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டு சங்கதி சொல்லவே கூடாது. சொன்னால் இதை மெயினாக பிரச்சனை வரும். அதுலேயே இன்னொரு பிரச்சனை என்னடா, மாப்பிள்ளை மட்டும் எக்காரங்கன்னு சொல்லக்கூடாது, அவள் பட்டு திருந்துட்டு விட்டுறணும், ஓகேவா?
பட்டு தெரிஞ்சதுன்னா தேவி சொல்லி பட்டு தெரிஞ்சது கிடையாது. அது வந்து வீட்டில் சொன்னாதான் அவளுக்கு புரியும். அம்மா ஒவ்வொன்றா செய்யும்போது அவளுக்கு அது புரியும். சரிதா? நம்ம எவ்வளோதான் கொண்டு போய் திணிக்க நம்மளுக்கே திருப்பிக்கிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு தான் பிரச்சனை. அப்போ பட்டு தெரிஞ்சதுன்னு விட்டுறணும். அஸ்மிகா, நீங்கள் சொன்னது நல்லா புரிஞ்சிச்சு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எக்கான்னு கொண்டோம் இங்கே உள்ள விஷயத்தை அங்கே உள்ள விஷயத்தையும் யாருக்கும் சொல்லக்கூடாது. மெயினாக வந்து கணவர் நம்ம வீட்டில் நடக்கிற சங்கதியும் சொல்லக்கூடாது, அம்மா வீட்டில் மாமியாரில் நடக்கிற சங்கதியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. புரியுதா? எனக்கு புரிஞ்சிச்சு அஸ்மிகா. இப்போ எதனால் பிரச்சனை வருதுன்னா, இப்போ நம்ம கரெக்டான பாதையில் போய் அது சரியில்லாமல் இருந்தால் அது அவ்வளோ சேர்ந்தது. நம்ம கரெக்டான வழியில் போய்கிட்டே இருக்கிற அவ்வளோ தப்பாக இருந்தால் அது அவ்வளோ சேர்ந்தது. அப்படிதான் சொல்லுவாங்க. சரி தேவி, நீ போயிட்டு வா, நான் கிச்சன் வேலையை பார்க்க போகிறேன். சரியா? சரி அஸ்மிகா, நீங்கள் வேலையை பாருங்கள், நான் போகிறேன். எனக்கு புரிஞ்சிச்சு எல்லாம்.